கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் சேட்டை இந்த மக்கள் டிவி அண்ட் சொல்லுங்கனே in Aditya டிவி and the cuties in the Sun TV, and he has acted more than 20 films. So he has come such a long distance to entertain the audience of the 24th annual day celebrations. I do welcome on behalf of the management, the parents and students of Shakti Group of Institution. I extend my warm welcome to our special guest, Imam Annachi. So he is going to entertain you for half an hour. So let us give me a very, very big hands. நல்லா இருக்கீங்களா? அடேங்க அப்பா, இது தலையா இல்ல கடல் அலையான்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு. Now I request our beloved chairman to honor our special guest. பேச ஆரம்பிச்ச உடனே மைக்க பிடிங்கிட்டாங்களா என்ன? சரி, ரொம்ப ஜாலியாக ரொம்ப கலகலப்பா உங்களுடைய ஆண்டு விழா மிக சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால் உங்களுடைய கலகலப்புக்கு எந்த வகையிலையும் குறைவு இல்லாமல் நீங்கள் எல்லோரும் இப்போ ரொம்ப உற்சாகமாக கைத்தட்டி வாழ்த்தின மாதிரியே தொடர்ந்து நீங்கள் கைத்தட்டி வாழ்த்தணும். உங்களுடைய அன்பான கைத்தட்டலோட சொல்லுங்க நிகழ்ச்சியில் ஆரம்பித்து இன்று குட்டிச்சுட்டீஸ் நிகழ்ச்சி மூலமாக ஒட்டுமொத்தமாக குழந்தைகளாகிய உங்கள் மனதில் இடம் கொடுத்ததுக்கு நன்றி. இன்றைய தினம் மோகன் சார் திடீர்னு என்னைய காலையில் கால் பண்ணாங்க. அண்ணாச்சி, எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா நடக்கு, நீங்களாம் வந்தால் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னாங்க. அவருடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன். அதனால் வெயிட்டாக நம்ம மோகன் சாருக்கு ஒரு வாட்டி எல்லாரும் ஒரு ஓ போட்டுடலாமா? சரி, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இப்போ நிறைய வெரைட்டி பண்ணலான்னு பார்த்தா நான் ரெண்டு விஷயங்கள் மட்டும். என்னோடு கூட அண்ணன் பாண்டித்துறை அவர்கள் இப்போ வந்திருக்காங்க. இவர் பாண்டித்துறை கலக்கப் போவது யார் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர். இப்போ நிறைய திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணனும் நானும் சேர்ந்து உங்களுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு 10 நிமிடங்கள். இவரை பார்த்தா காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? இந்த பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த பந்தலே இல்லைன்னு சொல்லுதுனே, அது என்ன உங்க முகவாக்கு அப்படியா? சரி, இருந்தாலும் இப்போ இவர் வந்து அண்ணனும் நானும் வந்து ஒரு நியூஸ் உங்களுக்கு வாஸ்து காட்ட போறோம். இந்த நியூஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கை தட்டலாம் இல்லையா? நல்லா இல்லைன்னா நீங்களாம் கை தட்டிடவே கூடாது, சரியா? சரிடா கண்ணா. அண்ணே, உங்க பேர் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு முதல்ல சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. ஏன்னா உங்களை பார்த்தா காமெடி பண்ற ஆள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. முதல்ல வணக்கம் சொல்லிக்க தயவு செய்து. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பேர் பாண்டித்துறை. ஆனா அண்ணாச்சி கேட்டதுக்காக ஒரு வேற பேர் வச்சிருக்கேன். என்ன பேரு? ஆதி நாராயண சிவசங்கர சூரிய நாராயண சுப்பிரமணிய ஆதி மூல ஆவடையப்ப கதிர்வேலுங்கிற கந்தசாமி பாண்டி என்கிற பாண்டித்துறை. ஹலோ, உங்க பேர் என்னன்னா பேர் மட்டும் தான் சொல்லணும், பாட்டெல்லாம் பாடக்கூடாது, சரியா? பாட்டு இல்லைங்க, வீட்டில் கூப்பிடுற செல்ல சின்ன பேரே இதுதான். இதுவே சின்ன பேரா? ஆமா. வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? பக்கத்துல இருந்தேன்னு வைங்க, ஆதி நாராயண சிவசங்கர சூரிய நாராயண சுப்பிரமணிய ஆதி மூல ஆவடையப்ப கதிர்வேலங்கிற கந்தசாமி பாண்டிங்கிற பாண்டித்துறை அப்படின்னு கூப்பிடுவாங்க. தூரத்துல இருந்து வைங்க, ஆதி நாராயண. பேர் என்னன்னா பாண்டித்துறை, அதோட நிறுத்திக்கணும். பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க, தூரத்துல இருந்தா சவுண்டா கூடாது, எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி. ஆமா, அதே மாதிரி உங்க பேர் என்ன? பாண்டித்துறைன்னு வச்சு அதோட நிறுத்திக்கிடணும், சரியா? உங்க வீடு எங்க இருக்கு? வீடு பேங்க் அடமானத்துல இருக்கு. ஹலோ, வீடு எங்க இருக்குன்னா பேங்க்ல அடமானத்துல இருக்கா? ஹலோ, வீடு அடமானத்துல இருக்கா இல்ல யாராவது வித்து விட்டாங்களா உங்ககிட்ட கேட்கல. இப்ப எங்க வீடு வந்து இப்ப நம்ம இது என்ன ஒரு சின்ன சேலமா? சின்ன சேலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. ஓ, அப்படி கேக்குறீங்களா? அதே மாதிரி உங்க வீடு எங்க இருக்கு? அது நம்ம சாரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. யார் வீடு? மோகன் சார் வீட்டுல. மோகன் சார் வீட்டுக்கு ஆப்போசிட்ல எங்க வீடு. மோகன் சார் வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கு. எதிர்த்தாப்புல எங்க வீடு. சரி, மோகன் சார் வீடு எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. உங்க 2 பேர் வீடு எங்க சார் இருக்கு? எதிர்த்தாப்புல தான் இருக்கு. சார்ட்ட கேட்டு பாருங்களேன். நான் அதை கேட்கலனே.
இப்போ இது சரி, உங்க வீட்டை பத்தி நான் கேட்கல விடுங்க. உங்க கூட பிறந்த எத்தனை பேர் அதையா சொல்லுங்க. கூட பிறந்தவங்க 39 பேர். ஹலோ, இல்ல 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 40 பேர். 40 பேரா? என்னையா அநியாயமா இருக்கு. உங்க கூட பிறந்த 40 பேரா? கவர்மெண்ட் ரெக்கார்டே இருக்குங்க. நீ உங்க கூட 40 பேர் பிறந்ததுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டா? ஆமா. அப்படி என்ன ரெக்கார்டு இருக்கு? நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிறந்தேன். சரி, அன்னைக்கு என் கூட 40 பேர் பிறந்தாங்கன்னு கவர்மெண்ட் ரெக்கார்டே இருக்கு. பாத்தியலா இவ்வளவு பேர் கை வர அதுக்கு. நான் அதை கேட்கலனே. சரி, என் கூட பிறந்தது ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அந்த மாதிரி. புரியுது புரியுது புரியுது. கூட பிறந்தது ஒரு அண்ணன் ஒரு தம்பி 3 பேர். ஒரு அண்ணன் ஒரு தம்பினா 2 பேர் தானே வரும். நான் கூட இருக்கல. ஓ, நீங்க நடுவுல இருக்கீங்களா? ஆமா. சரி, உங்க அண்ணன் என்ன பண்றாரு அதை சொல்லுங்க. அண்ணன் அங்க இருக்காரு. எங்க பந்தலுக்கு மேலையா? இல்ல இல்ல, போலீஸ் போலீஸ் போலீஸ்லயா? இல்ல இல்ல, போலீஸ் கஸ்டடியில வேலூர் ஜெயில இருக்காரு. என்னங்க என்ன தப்பு பண்ணாரு? எதற்காக போலீஸ் ஸ்டேஷன்? அவன் ரொம்ப நல்லவங்க. ஹலோ, நல்லவனுக்கு ஜெயில என்ன வேலை? அதாவது ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தாருங்க. சரி, 1 வருஷம் தான் வாடகை கொடுக்கல. 1 வருஷம்? ஆமா. வாடகை கொடுக்கல, வீட்டுக்கார வந்து காலி பண்ண சொல்லிப்பானே சொன்னாரு. சரி, காலி பண்ணிட்டீல? காலி பண்ணிட்டான். வீட்டை காலி பண்ணிட்டீல? வீட்டு இல்ல, ஓனரவே காலி பண்ணிட்டான். ஐயோ, உங்க தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்றான்? அவன் ரொம்ப நல்லவன். அப்படியா? என்ன பண்றான்? இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு நகைக்கடை ஒன்று ஓபன் பண்ணா. சரி, போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க. நகைக்கடை ஓபன் பண்ணா போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்களா? ஆமா. என்னையா புது கதையா இருக்குது. அது எப்படி நகைக்கடை ஓபன் பண்ணா போலீஸ் பிடிப்பாங்க? ராத்திரி 12 மணிக்கு கடப்பனை எடுத்து அடுத்தவங்க கடையா ஓபன் பண்ணா. தெரியாதனமா ஒரு குடும்பத்தை பத்தி கேட்டுவிட்டோம் ஐயா. என்ன களவாணி குடும்பமா உங்க குடும்பம்? சரிண்ணே, வாங்க அப்படியே நிகழ்ச்சிகளை போயிருவோம். இது பள்ளிக்கூடமா இருக்கிறதுனால பள்ளிக்கூட சம்பந்தமா கேளுங்களேன், நான் ரொம்ப நல்லா பதில் சொல்லுவேன். பள்ளிக்கூட சம்பந்தமாவா? ஆமா. பயங்கர அறிவாளியா நீங்க? ஆமாங்க, பள்ளிக்கூடத்துல நல்லா படிப்பேன். நிஜமாவா? ஆமா ஆமா. சரி, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறதுனால ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. குழந்தைகள்லாம் உங்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? உங்களை விட பயங்கர புத்திசாலிகள் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. சரியா? இல்லையா? இல்ல, இப்ப இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒத்துக்கிடுவீங்க பாருங்களேன். அண்ணே, அவங்க சார்பில் கேட்கிறேன். சரி, மின்சாரத்தை கண்டுபிடித்தது யார்? மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். வெரி குட், கை தட்டுங்க. கை 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 விடுங்க. போதும். வெரி குட் வெரி குட். ஆகிய 3 பேரும் கண்டுபிடித்தார்கள். கை எடுத்துருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் 3 பேர் நினைச்சிட்டீங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் 3 பேர் தானுங்க. யாரெல்லாம் கை தட்டியலோ கையை தேய்ச்சி அழிச்சிருங்க தயவு செய்து. உங்களுக்கு போய் கை தட்ட சொன்ன பாருங்க. வாங்க நிகழ்ச்சியில போவோம். புரியுங்க? கணக்கு பாடமெல்லாம் கேளுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க சார். ஒரு கணக்கு கேட்டான். நீங்க வாங்க நிகழ்ச்சியில போயிருவோம். உங்களை பத்தி கேட்டா மூளை கோளாறாயும் போல் இருக்கு. இருங்க, என்னைய மட்டும் இவ்வளவு கேள்வி கேட்டீங்க. நான் ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். எங்க கிட்ட? ஆமா, ஊர் பூரா நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். எங்கிட்ட கேள்வி கேட்கல கேளுங்க. இல்ல 2 1 எத்தனை? 2 1 3ங்கிறது ஒரு முட்டாள் கூட தெரியுமே. அதனால தான் உங்ககிட்ட கேட்டான். சரி, வாங்க நியூஸுக்கு போயிருவோம். இருங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க. தெரியும் தெரியாது? ஆமா. நான் அந்த முன்னால ஒரு சின்ன பையன் சிரிக்க பாருங்க. இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரையா. ஒரு கேள்வி கேட்டா தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுவாங்க, தெரியலன்னா தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, எங்க கேளுங்க. நீங்க லூசுங்கிற விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன ஒரு சந்தோஷத்தை பாரு. நம்ம லூசுங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் லூசா இல்லையான்னு? தெரியாதா? இருங்க, அந்த சாட்டை ஒரு பேனா வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? எழுத படிக்கிறதா? எழுத தெரியுமா? என்ன எழுதணும்? ஒரு பேனா கொடுங்க. என்ன எழுத சொல்ல போறது இல்லையே. இந்தாங்க ஒரு பேனா பிடிங்க. பந்தய வச்சு கொடுமா? ஆமா ஆமா. என்ன எழுதணும்? ஒரு 3 வரி மட்டும் எழுதுங்க. 3 வரி? 3 வரி. சரி, எழுதுங்க. பேனாவை பிடிங்க, துறங்க. சரி, சொல்லுங்க பாப்பா. 3 வரி. 3 வரி. ஒரு 100 ரூபா பந்தயம் வச்சு கொடுமா? ஒரு 1000 ரூபாய், 2000, இல்ல ஒரு 5000, 300 ரூபா. 300 ரூபாயா? அவ்வளவுதான். சரி, 300 ரூபாய் நம்ம ஜெயிச்சிடலாமா? இந்த மாதிரி அவசரம் பிடிச்ச மாதிரி ஜெயிக்க முடியாதுங்க 300 ரூபாய்க்கு. சரி சொல்லுங்க, முயற்சி பண்ணி பாப்போம். முதல் வரி. சூர்யா மாட்டை காட்டு பக்கம் ஓட்டி சென்றான். இது முதல் வரியா? முதல் வரி. சூர்யா மாட்டை காட்டு பக்கம் ஓட்டி சென்றான். கரெக்டா? எழுதிட்டீங்களா? ஒரு வரி எழுதியாச்சு. இன்னும் 2 வரி. சூர்யா மாட்டை
ரெண்டாவது வரி. ரெண்டாவது வரி இவ்வளவுதானா? ஆமா. ரொம்ப கம்மியா இருக்க. சூர்யா மாட்டை எப்படி கரெக்டா எழுதுனா? இன்னும் ஒரே வரி தான். 300 ரூபாய் 300 ரூபாய். மூணாவது வரி. என்று ஓட்டி சென்றான். எப்படி ஓட்டிட்டு போனா? என்று ஓட்டி சென்றான். பேனா கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க. 300 ரூபா. 300 ரூபா போகும்போது வாங்கிடுங்க. வாயில எப்படி வருது எனக்கு? பப்பா எப்படி அது? என்று ஓட்டி சென்றான். இதை நீங்க எழுதுக்க 1000 ரூபாய் தரேன். எழுத சொன்னா டர்ரு புடுறான் சவுண்டு. சரி இப்ப தெரிஞ்சு போச்சு அவர் காமெடி பண்ணுவார் இல்லையான்னு. என்ன ஏத்துக்கிட்டாங்கண்ணே. இப்ப நீங்க காமெடி பண்ணுவீங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிடம் வரக்கூடிய ஒரு சிறிய நியூஸ். இந்த நியூஸ் நான் வாசிக்க போறேன். அண்ணே வந்து ஆக்ஷன் பண்ண போறாங்க. நல்லா இருந்தா அதை கொஞ்சம் பின்னால் இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் முன்னால் இருக்கவங்க தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் நல்லா கைத்தட்டி ரசிக்கலாம். சரியா? போலாமண்ணே. அண்ணே எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுக்கலாமா? வணக்கம். தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்திகள். வாசிப்பது ராமசாமி. வாசிப்பது ராமசாமி. நேற்று பஞ்சாபில் பயங்கர அடிதடி. நேற்று பஞ்சாபில் பயங்கர அடி தடி. நேற்று பாண்டிச்சேரி சட்டசபையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நேற்று பாண்டிச்சேரி சட்ட சபையில் பேச்சு வார்த்தை நடைபெற்றது. இதனால் மந்திரி சபை விரிவாக்கப்பட்டது. இதனால் மந்திரி சபை விரிவாக்கப்பட்டது. முடிவில் 2 மந்திரிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். முடிவில் 2 மந்திரிகள் சேர்த்து கொல்லப்பட்டனர். நேற்று சீன பிரதமர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து இறங்கினார். நேற்று சீன பிரதமர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து இறங்கினார். அவருக்கு நம் வெளியுறவு அமைச்சர் பல முக்கிய இடங்களை சுட்டி காண்பித்தார். அவருக்கு நம் வெளியுறவு அமைச்சர் பல முக்கிய இடங்களை சுற்றி காண்பித்தார். மேலும் அவருக்கு நம் நாட்டின் புராதன கலையான பொம்மலாட்டம் கதகளி செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு நம் நாட்டின் புராதன கலையான பொம்மலாட்டம் கதகளி செய்து காண்பிக்கப்பட்டது. அணு ஆயுத குறைப்பு சம்பந்தமாக 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அணு ஆயுத குறைப்பு சம்பந்தமாக 2வது சுற்று பேச்சு வார்த்தை நடைபெற்றது. அதில் அணுவினால் உண்டாகும் விபத்து பற்றி விலாவாரியாக விளக்கப்பட்டது. அதில் அணுவினால் உண்டாகும் விபத்து பற்றி விலாவாரியாக விளக்கப்பட்டது. வானிலை அறிக்கை. வானிலை அறிக்கை. வானம் இன்று மப்பு மந்தாரமாய் காணப்படும். வானம் இன்று மப்பும் மந்தாரமாய் காணப்படும். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் முக்கிய செய்திகள் நாளை காலை 9 மணிக்கு. மீண்டும் முக்கிய செய்திகள் நாளை காலை
9 மணிக்கு. நன்றி, வணக்கம். இப்ப ஒத்துக்கிறீங்களா இவர் காமெடி பண்றாரு இல்லையான்னு? பாத்தியலா? இப்ப இப்ப அடுத்தபடியாக அதே பாண்டித்துறனை நமக்கெல்லாம் ஒரு 6 வகையான நாய் மாதிரி குலைச்சு கட்ட போறாரு. நாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாரும் வீட்லயும் நாய் வச்சிருப்பே போல் இருக்க. பரவாயில்ல. ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சரி, அவங்க அவங்களுடைய கலை நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடக்க இருக்கு. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இந்த நாய் குலைக்கிறத நம்ம செஞ்சு காமிச்சிட்டு போங்கிறது கிளம்பிடலாம். சரியா? சரிங்க அண்ணாச்சி. இப்போ எந்த நாய் மாதிரி நீங்க முதல்ல குலைக்க போறீங்க? ஒரு குட்டி நாய் பசியில கத்துது அண்ணாச்சி. குட்டி நாயா? பசியில கத்துது. எப்படி கத்துது? தூரத்துல பார்த்தா இந்த குட்டியோட அம்மா வர்ற மாதிரி இருக்கு. சந்தோஷம். சரி. பக்கத்துல பார்த்தா வேற நாய். சரி. அவர் வந்தவர் ஊர் ரவுடி நாய். ரவுடி நாய். சரி. இந்த ரவுடி எதிர்த்தா அந்த நாய் சும்மா இருக்குமா? ரவுடி அதிகம் பேச மாட்டாரு. கோவக்காரர். என்னாச்சு? கடிச்சு விட்டாரா? கடிச்சு விட்டான். இந்த குட்டியோட அம்மா தெருவுல தூங்கி எந்திரிக்குது. தூங்கி எந்திரிக்குதா? ஆமா. சரி. யாரா என் பிள்ளை அடிச்சவனே? எந்திரிச்சவனே கத்து. என்னது இது? நாய் தூங்கி எந்திரிச்சு கொட்டாய் விடுது. ஓ, நாய் கொட்டாய் விடுறது? ஆமா. நல்லா இருக்கையா. எங்க இன்னொரு வாட்டி கொட்டாய் விட்டு காட்டுங்களேன். அப்படியே நாய் விட்ட மாதிரி இருக்கு பஸ். எங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி நாய் கொட்டாய் விட்ட மாதிரி காட்டுங்களேன். இங்க நம்ம மோகன் கேக்குறாப்ல. இங்க ஒரே ஒரு வாட்டி கொட்டாய் விட்டு காட்டுங்க. சரி சரி சரி, போட்டும் போட்டும். யாரா என் பிள்ளை அடிச்சவன்? இவர் ஊர் ரவுடி. எல்லாம் உன் பையன் தான் வாயை கொடுத்து அவனை போய் கேளு. இதுக்கடையில் பங்களாவில் ஒரு நாய் பரிச்சை படிச்சிட்டு இருக்காரு. பணக்கார நாய். பணக்கார நாய். சரி. சத்தம் போடாதீங்க, நாளைக்கு எனக்கு பரிசு இருக்கு, நீ இந்த பக்கம் போ இந்த பக்கம் போன்னு அவர் ஜட்ஜ் பண்றாரு. ஓ 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 ஓ. இதுல வயசான நாய் தெருவுல படுத்துக்கிட்டு. கிழட்டு நாயா? சத்தம் போடாதீங்கப்பா. கார்பரேஷன் காரன் கண்டான் என்ன மாதிரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நடு தெருவில் போட்டுருவான் சாமி, போய் வேலையை பாருங்கன்னு அந்த நாய் அட்வைஸ் பண்ணுது. அவர் எப்படி கத்துனாரு? கத்துறது கூட இப்ப தெம்பு இல்ல. ஓடுற போது கூட இப்படி ஓடாது. நன்றி நன்றி நன்றி. நல்ல நல்ல உற்சாகமா கைத்தட்டலாமா? பாத்தீங்களா, பந்தலே எந்திரிச்சு நின்று கைத்தட்டது. ஆனால் இந்த நாய் செஞ்சதுல ரொம்ப ஹைலைட்டா வந்து ரொம்ப குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா ரசிச்சது என்ன அப்படின்னா அந்த கொட்டாவி விட்டதுனே. இன்னும் ஒரே ஒரு வாட்டி எங்களுக்காக கொட்டாவி விட்டு காட்டுங்களேன். நாய் கொட்டாவி அப்படியே பண்றீங்க பஸ். அப்படியே நாய் மாதிரியே இருக்கு. எங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி இன்னொரு ஒன்மோர் கேட்கலாமா? எங்க ஒரே ஒரு வாட்டி. இவருக்கு வெறி பிடிச்சிட்டு போட்டுருக்க. சரி, ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப உற்சாகமா கலகலப்பா உங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நல்ல நேரத்தில் ஒரே ஒரு குட்டி தகவல். படிக்கின்ற காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த காலத்தில் ஆசிரியர்களை முதலில் நன்றாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் உங்களை வந்து சேரும். படித்து பெரியானதுக்கு அப்புறம் பெற்ற தாயையும் தந்தையும் கடைசி வரை மதித்து அவர்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுங்க. உங்களோடு இறைவன் இருப்பார் அப்படிங்கிற ஒரு சிறிய தகவலை சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம். சொல்லுங்க அண்ணே, மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.